வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான புதன் 6ஆம் வீட்டில் தான் இருக்கார். 6ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார். இவங்கெல்லாம் 6ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைப்பாடுகள் சாதகமானதா அப்படின்னா சாதகம்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதோ கடன் தொல்லை போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹெல்த்து சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணலாம். அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் நீங்கள் செயல்பட வேண்டும். சரி, எதுவும் இல்லை, ஐ எம் யங்ஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஃபினான்ஸில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீடுங்கிறது சில நேரங்களில் பணத்தை இழப்பதற்கான ஒரு வீடாகவும் அது அமையிறது. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஹார்ட் சேவிங்ஸு காணாமல் போயிடும். இதிலெல்லாம் கொஞ்சம் பணம்னா கொஞ்சம் கவனம், அப்படி வச்சுங்களேன். 2வது விஷயம், கடன் நிறையா கிடைக்கும். கடன் கிடைக்கிறதேன்னு வாங்கக்கூடாது. அது ஏதாவது யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்னா வாங்கலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா பெரிய முன்னேற்றம்னு சொல்ல முடியல, ஆனால் அதுக்குன்னு பெரிய பிரச்சனைன்னு சொல்லலை. ஆனால் ரொட்டீன் அஃபேர்ஸு, டைட் ஷெட்யூல். நீங்களாக அசியூம் பண்ணக்கூடாது எனக்கு லீவு கிடைக்கும்ன்ட்டு. எப்போ கேட்டாலும் மேனேஜர் எஸ்னே சொல்ல மாட்டான். அப்போது ஒரு லீவு அது மாதிரிலாம் நீங்கள் போகணுன்னு நினைக்கும்போது அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் சரியான முறையில் செய்யணும். அது போன்ற ஒரு வாரமாகத்தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் இறுக்கமான வாரம்தான். கவனமாக செயல்பட வேண்டிய காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.